லவ்லீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியோட பேர் பார்த்திங்கன்னா சோயா மட்டர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு கப் சோயாபீன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ட்ரை சோயாபீன். ஸோ இதை நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு இப்போது அந்த சோயாபீன் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ அதை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா இப்படி நல்லா வெந்து உப்பி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுக்கணும். புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் மிக்சர் ஜாரில் போட்டுட்டேன். ஸோ இதை கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயை சூட் பண்ணி எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கின உடனே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு பொடியாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொடியாக தானே இருக்கணும். அப்போ தான் அது மட்டர் நல்லாயிருக்கும். ஸோ பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இப்போ நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது தான் ஆட் பண்ணுறேன். நான் அரைச்சி எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்த்தா புளிக்கும். ஸோ மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், காரத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச சோயாபீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் நல்லா இதில் கோட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா அதில் பெரட்டி விடுறேன். மசாலாஸ் ஃபுல்லாக அதில் கோட் ஆகணும். ஸோ இப்போ இப்படி வதக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா வற்றணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸோ கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதம் வரும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. இது நான் வீட்டில் உரம் ஊற்றின தயிர். ஸோ நான் இந்த தயிர் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நான் ஒரு கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொத்தமல்லியை இப்போ அதில் நல்லா மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ சப்பாத்தி கூட தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூவர் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இவங்க தான் அந்த ஃபுட் ரிவ்யூவர். ஸோ ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரெசிபி. அண்ட் இப்போ அவங்க லவ் யூ சொல்கிறாங்க. ஸோ லவ் யூ ஆல். அண்ட் ஃப்ளையிங் கிஸும் கொடுப்பாங்க. டாடா, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.